எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி கொல்லிக்கு வந்திருக்கோம். முந்திரி கொல்லிக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் சித்தி தான் முந்திரி ஒழுக்கி பிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், மேலே பாருங்கள். திடீர்னு வீடியோ போடுறாங்க. அதான் வந்துட்டுல, காலேஜ் முடிஞ்சிருச்சுல, போடான்றதா இனிமேட்டு. பாருங்கள், ஒழுக்கி முந்திரினா கொட்டுறாங்க பாருங்கள். இதுதான் முந்திரி மரம், பெரிய முந்திரி மரம். ஒழுங்காக இருக்கணும். என்ன தாத்தா பண்ற? என்ன பழம்? பாருங்க, எங்க தாத்தா தான் முந்திரி பழத்தனா பொறுக்கி ஒயர் கூடையில் போட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, முந்திரி கொட்டை பொறுக்க திருவ சொன்னா வடை தின்னுட்டு இருக்கு. திருவிட்டு சாப்பிடு. முந்திரி டைம் வருது. செப்பலை கழட்டி விட்டுட்டு விசிலர் சக்தி முந்திரி பழம் உழுக்க போறாருங்க. எனக்கு ஹைட்டு பத்தல, அந்த சொட்டு கழிவு சின்னதா இருக்கு. தம்பி திருப்பி இறங்கணும் மரத்தை விட்டு. ஞாபகம் வச்சுக்கிட்டே நீ பாட்டு நுனி வரைக்கும் ஏற வேணாம். போதும், அப்படியே சும்மா லைட்டா போட்டு விழுச்சுனுப்ல. சொட்டு கையில் ஆணி அடிக்கல, லைட்டா அப்படியே பழம் மட்டும். காயெல்லாம் விழுந்துரும். அவ்வளோ அடியில் போடக்கூடாது, நுனியில் போடு. லைட்டா அதான் விழுது பாரு. ஓகே, அடுத்த களை அப்படியே ஒன்று ஒன்றா. அவங்க அப்படியே உண்மையாக பழகுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம்னா விழுந்தா கை கால் ஒடியும். அவங்க வீட்டுக்கு காலையில் ஆனால் விழுந்து பாரு. அவங்க வீட்டுக்காரர் பசுப்ட்டு யாருக்கு? ஆமாம், காலையில் போனோம்னா செஞ்சு சாப்பிட்டு போனோம்னா மத்தியானம் வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருப்பான். 2 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்களா. நானும் அவங்க 2 பேர் தானே. ஏதாவது காய்கறி அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார். காய்கறி அரிஞ்சு கொடுப்பாங்க. நம்மள அந்த பக்கம் நிறையா இருக்குடா. ஓகே, அது மாதிரி தான், அப்படி தான், அவ்வளோதான். ஒன்று ஒன்றாலும் படிக்காதா, புளிக்கிட்டு இறங்கு. வெயில் வருது பாரு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்ற ஃபீலிங்கே வந்ததே இல்லை கல்யாணம். எனக்கு அந்த தாத்தா வேற ஒண்டியாக பொறுக்குது. பொறிக்கிட்டேப்பா, சூப்பர், வெரி குட். உனக்கு வந்து இதுக்காக உனக்கு கிஃப்ட் உண்டுப்பா. ஒத்த கையை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுக்கிறாரு பாரு விசிலர் சக்தியோட தாத்தா. கோட்டரா சரி, வாங்கி கொடுத்துரும். போதும், இறங்கடாப்பா. எப்படி இறங்கு? நான் சொன்னேன்ல, ஏறும்போதே ரொம்ப உயரம் ஏறாதன்னு. ஏனியா? ஏனி கேட்குறாங்க்கா. இவனெல்லாம் என்னக்கா பண்ணுறது இறங்கிறதுக்கு? ஏன்னு கேட்குறான்னு அப்போ மேலே வெறுவெல்லாம் இப்போ ஒடிக்காதா? இப்போ ஒடிக்கூடாது. யாராவது பொறிக்க முடியாங்க. அதோட இல்லை, மரம் வந்து நீ போதும், இறங்குடா. மரம் காய்ச்சிக்கு தேவை. எப்போ நான் லைட்டாக தான்ப்பா உழுக சொன்னா. மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊந்துனா தாத்தா பொறுக்கி அது எடுத்துக்கும். அதுக்காக தான் உழுக்காதுன்னு சொல்லுது. தண்ணி பிடிக்க 9 மணிக்கு தண்ணி வரும். தண்ணி பிடிக்க விட்டு வந்தான். சரி, இறங்கு. இறங்குடா. சாப்பிட்டுட்டு அவனும் நானும் சாப்பிட்டு திருவிட்டியாமா? எப்படி இருக்கு பழம்? நல்லா இருக்கா? எங்களுக்கு ஃபோன் அக்காட்ட தான் நம்பர் இருக்கு. அவர் மட்டும் வந்தாரு, அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் போய் இடம் போயிட்டு இருக்காரு. நீங்களும் யாரும் இது வரைக்கும் கொட்டை பொறுக்க வரலையா? ஆமாம், அவர் கதையில. ஆமாம், நாங்கள் அப்புறம் விற்கணும். மூட்டை 10,000 விற்கணும். இலையிலேயே ஒரு நொங்கு.
தந்து கொடுத்துக்காண்டுதான். ம் மாமாவை பார்த்து வெட்டுவோம், ரொம்ப பிஞ்சு வெட்டாத மாமா. ஓ சரி சரி. இல்லை இல்லை எதுவும் இல்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒன்று இப்போ மொட்டை அடிச்சிடலாம் பட்டுருக்கு, அரிக்குது தலையெல்லாம் ஒரே இந்த வேர்வை வேர்த்து வேர்த்து முந்திரி கொட்டை பொறுக்கிறது அழுக்கு சேர்ந்து இந்த கறிமண்ணெல்லாம் மண்டையில் தான் இறங்குது. சாக்கு எடுத்துட்டேன் போய். வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தா ம் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு. ஆ உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மீதி எடுத்துகிட்டு இருப்போம். வாங்க எல்லாமே காலியாக இருமே எங்கள் வீட்டுக்கு போனால். கறியை ஊற்றி எடுத்துருவாங்க. இந்த சட்டெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் காலியாகும்னு எனக்கு தெரியும். சோறு மாதிரி திங்கிறது இல்லை, நொங்குன்னா நொங்கு மாதிரி திங்கணும். எல்லாம் காலியாகும். ஆ 4 நொங்கு தான் திங்கணும். ஆமா இருக்கு என்னத்துக்கு நொங்கு தின்னுட்டுன்னு வச்சுக்க வயிற்று வலிக்கும், அடிக்க ஆரம்பிச்சிடும். அது கூலி வச்சா அதான் அப்பா சாக்கு இருக்காப்பா, சாக்கு சாக்கு இப்போ எடுத்தா போ. அப்போ பொறிக்கு போ. இப்போ சாக்கு எடுத்து வா தாத்தா. சாக்கு பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வச்சுங்களா என் தாத்தா நான் கூட கிளம்புறான். ம் இப்போ வர தூங்கணும்டா பாவம். என்ன ஒரு போற இப்படி இருப்பான். அதுக்கு ஒரே எடுத்துக்கோ. நான் வெறும் வச்சுருக்கேன் முந்திரி